ஆறாம் வார்த்தை முடிந்தது. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சிலுவையிலே இயேசு சுவாமி உதித்த பூக்களில் 6வது பூவாகிய முடிப்பு முடிந்தது என்பதை குறித்து பார்ப்போமா? யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவர் முடிந்தது என்று சொல்லி வீர முழக்கமிட்டவராக சிலுவையிலே காணப்படுகிறார். இந்த உலக வாழ்க்கையிலும் கூட நாம் ஏதாவது ஒரு காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து விட்டால் முடிந்தது என்று ஆர்ப்பரிப்போடு புன்முறுவலோடு மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். அதை எத்தனை பேரிடம் நாம் சொல்லி மகிழ்ந்து கலிகூறுவோமோ அத்தனை பேரிடமும் சொல்லி மகிழ்ந்து கலிகூறுவோம். இதே போல மருத்துவமனையிலும் கூட தங்களுடைய நோயாளிகளுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஆபரேஷன் தியேட்டர்ல அதிகமாக பிரயாசப்படுவார்கள். பல மணி நேரம் ஆபரேஷன் செய்து முடித்து அந்த உயிரை காப்பாற்றி விட்டார், எல்லாம் சிறப்பாக முடிந்தது என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக சந்தோஷப்பட்டு அந்த நோயாளியின் குடும்பத்தவரிடமும் சொல்லி மகிழ்ச்சி அடைவார்கள். எந்த ஒரு பணியாயிருந்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சிகரமாக காணப்படும். ஸ்திரீயானவள் தன் பிள்ளை பேச்சினால் தனக்கு ஒரு ஆண்மகவு பிறந்து விட்டது என்று கேள்விப்படும் பொழுது அவளுடைய வேதனை நீங்கியவளாக மிகவும் சந்தோஷமற்றவளாக காணப்படுவாள். அதே போல யுத்தத்தில் செயல்படுபவர்கள் தாங்கள் யுத்தத்தில் மேற்கொண்டு விட்டால், தன்னுடைய சத்துருவை ஜெயித்து விட்டால் அவர்கள் மிகுந்த ஆர்ப்பரிப்போடு முடிந்தது என்று கழிவுறுவார்கள். முடிந்தது என்பது ஒரு சாதாரணமான ஒரு கோழையின் வார்த்தை அல்ல. இயேசு சுவாமியும் கூட சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தின் நிமித்தமாக சாத்தானை ஜெயித்து விட்டு நம்முடைய பாவங்களுக்காக இனி பழி செலுத்த வேண்டாம், அந்த முறைமை முடிந்தது என்று சொல்லி முடிந்தது என்று சொல்லுகிறவராக அங்கு காணப்படுகிறார். இந்த முடிந்தது என்ற வார்த்தை ஒரு கோழையின் வார்த்தை அல்ல, அது ஒரு ஜெய கம்பீரமான வார்த்தை. அவன் கூட நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை நாம் செய்து முடித்த பொழுது, அதாவது ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு மேலதிகாரி நமக்கு கொடுத்திருக்கலாம், அதை நம்ம செய்து முடித்து விட்ட பின்பாடு முடிந்தது என்று சொல்லி நாம் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சி அடைவோம். அதுபோலத்தான் இந்த முடிந்தது என்ற வார்த்தை. முதலாவதாக அவர் பிதாவின் சித்தத்தை முடித்தவராக அங்கு காணப்பட்டார். முதலாம் ஆதாம் பாவத்தின் நிமித்தமாக தான் இழந்து போன அந்த சுதந்திரத்தை மிகுந்த வேதனைக்கு உட்பட்டு தள்ளப்பட்டது நிமித்தமாக கடைசி ஆதமாகிய இயேசு சுவாமி அவன் இழந்து போன அந்த இடத்தை சம்பாதிப்பதற்காக தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியவராக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை சிலுவையிலே சம்பாதிப்பதற்காக அவர் அனுப்பின சித்தத்தை நிறைவேற்றியவராக இங்கு முடிந்தது என்கிறார். காணாமற் போன ஆட்டை போன்று வழிதப்பி போன மனிதனை நல் மேய்ப்பராக அவர் வழிகாட்டி பாவத்தில் இருந்து மீட்டு அவர் அவ்வுலகத்தின் மகிமையெல்லாம் திறந்து இவ்வுலகத்திற்கு வந்து தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தருகிறவராக சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லுகிறார். யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொல்கிறார். ஆண்டவருடைய போஜனமாயிருப்பது அவர் என்ன சித்தத்தோடு இந்த பூமிக்கு அவரை அனுப்பினாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பது. ஆண்டவர் பிதாவானவர் எதற்காக அவரை மனுமக்களின் பாவத்தை தீர்ப்பதற்காக தேவபாலனாக இருந்த அவரை மனுபுத்திரனாக இந்த பூமிக்கு அனுப்பினார். தேவபாலனாக இருந்த அவரை மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு அனுப்பி பாவத்திலிருந்து விடுதலையாக்க பஸ்கா ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரமேறி பிதாவுடைய வலது பரிசத்தில் அமர வேண்டி இருப்பது அவருடைய சித்தமாக காணப்பட்டதை நிறைவேற்றுகிறவராக அவருடைய போஜனமாய் அது இருந்தபடியால் அதை நிறைவேற்றி முடித்தவராக முடிந்தது என்று சொன்னார். இரண்டாவதாக நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியதாக முடிந்தது என்று சொன்னார். மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று சொல்கிறார். அவர் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக இந்த பூமிக்கு வரவில்லை, அதை நிறைவேற்றுகிறதுக்கு வந்தவராக காணப்பட்டார். அதை நிறைவேற்றி முடித்தவராக இருந்தது என்று சொன்னார். கொலோசியர் 2:14-15 நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அவை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று கொலைசெயர் சொல்கிறார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிரிடையாக காணப்பட்ட துரைத்தனங்களை அதிகாரங்களை
உரிந்து போடத்தக்கதாக அது நடுவில் இராதபடிக்கு எதிராக இருக்கிற எல்லா நமக்கு விரோதமாக இருக்கிற கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு அவர் சிலுவையிலே நமக்காக அவர் மரித்து எல்லாவற்றையும் நிறைவேற்றியவராக எல்லா காரியங்களையும் நிறைவேற்றியவராக முடிந்தது என்று வெற்றி முழக்கமிடுகிறார். ஆம், அவர் முடிவில்லாதவர், முடிந்தது என்று சொல்லுகிறார். என் ஆத்துமாவில் கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இங்கு முடிந்தது என்று சொல்லுகிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்ற அந்த வார்த்தையை இங்கு நிறைவேற்றியவராக, தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தியவராக, பாவ மன்னிப்பை சம்பாதித்தவராக முடிந்தது என்று சொல்கிறார். யோவான் 19:24 அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரத்தை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர்ச்சேவர்கள் செய்ததை குறித்து உங்களுக்குள்ளே சீட்டு போட்டுக்கொண்டு அந்த வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டார்கள். இந்த வேத வசனம் நிறைவேறியதாக அவர் முடிந்தது என்று சொல்கிறார். மூன்றாவதாக பழைய ஏற்பாட்டு முறைமைகள் முடிந்தது. எபிரேயர் 10:19 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் அவருடைய மாம்சமாகிய திரையை கிழித்தவராக நமக்கு ஜீவன் உண்டாகத்தக்கதாக பழைய ஏற்பாட்டு முறைமையை நிறைவேற்றியவராக முடிந்தது என்று சொல்லுகிறார். அன்றைய நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்துவதற்காக தேவாலயத்துக்கு செல்வார்கள். தேவாலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் என்று 2 ஸ்தலங்கள் உண்டு. இந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியன் நித்தமும் பலி செலுத்துகிறவனாக காணப்படுவான். ஆனால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசிரியன் வருடத்திற்கு ஒரு முறைதான் ரத்தத்தை தன் கையில் ஏந்தி கொண்டவனாக உள்ளே சென்று மனுமக்களுக்காக அவனுக்காக என்ன செய்வான்? பலி செலுத்தி பாவ மன்னிப்பை பெறுவதற்காக அங்கு காத்து நிற்பான். அங்கே தேவாலயத்தின் திரைச்சலை பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்து மேலிருந்து கீழாக தொங்கப்பட்டதாக ஒரே திரையாக காணப்பட்டது. இன்று ஆண்டவர் சிலுவையிலே மரித்து தன் இரத்தத்தை சிந்தினபடியால் நமக்கு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணினபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தை அவர் தந்தபடியால் இந்த பலி செலுத்தும் முறைமை அவருடைய இரத்தமே அங்கு பலிபீடத்தில் போய் காணப்பட்டபடியால் தேவாலயத்தின் திரைச்சலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்து அந்த பழைய ஏற்பாட்டின் முறைமையை நிறைவேற்றி முடித்தவராக முடிவில்லாத அவர் முடிந்தது என்று சொல்கிறார். இந்த முடிந்தது என்ற வார்த்தை ஒரு ஜெய கம்பீரமான வார்த்தை. கிறிஸ்துவோ சிலுவையிலே தன்னுடைய மாம்சமான சரீரம் முழுவதும் வாரினால் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டவராக தன்னுடைய உடம்பில் உள்ள 6.5 லிட்டர் அத்தனை சொட்டு இரத்தமும் வடிந்தவராக அங்கு காணப்பட்டு அவருடைய இரத்தத்தின் மூலமாக பலிபீடத்தில் செலுத்தப்படுகிற பலிகள் நிறுத்தப்பட்டதாக பழைய ஏற்பாட்டு முறைமைகளை எல்லாம் அங்கு நிறைவேற்றியவராக காணப்பட்டு முடிந்தது என்று முழக்கமிடுகிறார். அவருடைய ஆத்துமாவை பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். சகரியா 11:12 உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை எனக்கு தாருங்கள் என்று சொல்கிறார். யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக அவரை விற்று போட்டதினால் இந்த வசனம் சிலுவையிலே நிறைவேறியதாக அவர் முடிந்தது என்று சொல்லுகிறார். இயேசு சிலுவையிலே சாத்தானை நசுக்கி சிறந்தவராக தேவ சித்தத்தை நிறைவேற்றியவராக அங்கே முடிந்தது என்று சொல்கிறார். அவர் சிலுவையிலே முதலாவது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். 2ஆவதாக நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள் யாவற்றையும் நிறைவேற்றியவராக முடிந்தது என்றார். 3ஆவதாக பழைய ஏற்பாட்டு முறைமைகள் முடிந்தது என்று வீர முழக்கமிட்டார். நமது கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவர் எந்த நோக்கத்தோடு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற பூமிக்கு வந்தாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவராக முடிந்தது என்று சொன்னார். இன்றைக்கு நாம் அவருக்காக என்னத்தை செய்து முடித்தோம்? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடித்து விட்டோமா? நம்முடைய கரத்தில் அவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்து முடித்து விட்டோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.
ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம்ப்பா. முடிந்தது என்று முடிவில்லாத நீரப்பா, வீரம் முழக்கமிட்டீரப்பா. உடைய கம்பீரமான அந்த தொனி சுவாமி, சிலுவையிலே ரத்தம் சிந்தி அப்பா நீர் அத்தனை பாடுகளுக்கு உட்படுத்திய போதும் ராஜா, உடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியவராக முடிந்தது என்று முழக்கமிட்டீரே. உண்மை நினைத்து பார்க்கிறோம்ப்பா, நீர் எவ்வளவு பெரியவர், மகத்துவமானவர். உம்முடைய மகத்துவத்தை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்ப்பா. அப்பா அதே போல சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அப்பா நீர் முடித்தது போல நாங்களும் நீர் எங்களுக்கு விட்டு சென்ற அந்த சுவிசேஷ பணியை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு நீர் கிருபை தாரும்பா. பிசாசின் அந்தகார சக்திகள் யாவற்றையும் நீர் முடித்து விட்டீரப்பா. ஆதி மனிதன் செய்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அப்பா தகப்பனே நீர் ரட்சிப்புகளாக வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீரே எங்களை ஆண்டு நடத்தும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.